தமிழ்நாட்டில் வந்து ஆக்டர்ஸ் எல்லாமே பாலிடிக்ஸ் வராங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டாங்க. அரசியல் இருந்த நடிகர்கள் தான் பாலிடிக்ஸ் வந்தாங்க, நடிகர்களாக பாலிடிக்ஸ்க்கு வரல. எம்ஜிஆர் வரும்போது திராவிட கழகத்தோடு சேர்ந்து திராவிட கழகத்தோட வளர்ச்சி மட்டும் இல்லை, எம்ஜிஆரோட சினிமா வளர்ச்சியும் ரெண்டும் ஒன்றா தான் வந்தது. ஏன்னா திராவிட கழகம் அப்போ இருந்தே நாடகம், ஸ்ட்ரீட் மீட்டிங், லைப்ரரியில் உட்காந்து பேசுகிறது, இந்த மாதிரி மக்கள்கிட்ட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி டெவலப் பண்ண ஒரு இயக்கம். சினிமான்ற ஒரு இயக்கத்தை வந்து திராவிட கழகம் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. எம்ஜிஆரும் அவரோட சினிமா வளர்ச்சிக்கு இதை பயன்படுத்திட்டாங்க. ஸோ ரெண்டுமே மியூச்சுவலாக டெவலப் ஆகுது. கலைஞரும் சினிமா பின்னணி இருந்தாலும் அவர் முதல்ல எழுத ஆரம்பித்தார், அந்த எழுத்து சினிமாவிலையும் பயன்படுத்திட்டாங்க. கட்சியிலையும் நடிகர்களும் ரெண்டு பேரும் ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பங்களிப்பு சரியாக பயன்படுத்திக்கிட்டு அரசியலுக்கு வந்தாங்க. அது அப்போ நடந்தது. இப்போ நடக்கிறது எல்லாமே எம்ஜிஆர் ஆனதுனால நம்மளும் ஆகிடலாம் சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாமல் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. யாராலையும் வெற்றி பெறவும் முடியல, யாரும் வந்து பாலிடிக்ஸ்ன்ற பில்ல நிற்கவும் முடியல. ஸோ அவங்களுக்கு அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அதுக்கான காரணம் அப்படி இருந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்தேன்.